வெல்கம் டு மை சேனல். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம். தென்னீர் சொல்லின் பொருள் தெளிந்த நீர். தென்னீர்னா தெளிவான நீர், தண்ணி. ஆல் சொல்லின் பொருள் ஆலமரம். கயம் சொல்லின் பொருள் நீர்நிலை. புரவி சொல்லின் பொருள் குதிரை. புரவின்னா குதிரை. பெரும் படை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் படை. நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிழலாகும். வினாக்களுக்கு விடையிலி. ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவேர் ராமபாண்டியர் குறிப்பிடுகிறார். ஆலமரத்திலுள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதென அதிவேர் ராமபாண்டியர் குறிப்பிடுகிறார். ஆலமரத்தோட விதை எப்படி இருக்கும்னு அதிவேர் ராமபாண்டியர் சொல்கிறாருன்னா, ஆலமரத்தில் சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியது அப்படின்னு சொல்கிறாரு. குளத்தில் இருக்கிற மீனோட முட்டை பொடி பொடியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை விட சின்னது இந்த ஆலமரத்தோட விதை அப்படின்னு அதிவேர் ராமபாண்டியர் சொல்கிறார். ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? அந்த விதையிலேருந்து பெரிய ஆலமரம் உருவாகுது. அந்த ஆலமரத்தோட நிழலில் எந்தெந்த படைகள்லாம் தங்கலாம், அவ்வளோ இடம் இருக்கும், அவ்வளோ பெரிய மரமாக அது வளரும் அப்படின்னா, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. இப்படி எல்லா படைகளும் நிற்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குமோ ஆலமரம். பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. இதை எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற உதவி சின்னதாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பெருசாக தெரியும். சின்ன உதவி நம்ம செஞ்சாலும் அவங்களுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு இதை கம்பேர் பண்ணி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. சொல் ஒன்று பொருள் இரண்டு கண்டுபிடி. வயலில் மேய்வது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். வயலில் மேய்கிறது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. மாதத்தின் மறுபெயர் திங்கள், நிலவை குறிப்பது திங்கள். மாதம்னு சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் திங்கள். திங்கள்னா மாதம். நிலவை நம்ம திங்கள்னு சொல்லுவோம். திங்கள்னா நிலவு. ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். வகுப்பில் பாடம் படி, மாடு செல்ல உதவும் படி. வகுப்பில் பாடம் படிக்கணும், மாடி ஏறி போகிறதுக்கு உதவுறது படி. வளைந்து ஓடுவது ஆறு, ஆறு இந்த எண்ணின் பெயர். வளைஞ்சி போகிறது ஆறு, ரிவர். ஆறு நம்பர் 6. ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். நம்பர் 6. பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை. பூக்களை கட்டணுன்னா அது மாலையாக மாறும். தொடுத்தால்னா கட்டுனா. அந்தி சாயும் பொழுது சாயங்காலம். அந்தி சாயும் பொழுதுன்னா சாயங்கால நேரம் மாலைன்னு சொல்லுவோம். பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை. சோற்றின் மறுபெயர் அன்னம், அழகிய பறவை அன்னம். சோறு சாதத்துக்கு இன்னொரு பேர் அன்னம். அழகிய பறவை ஒரு பறவையோட பேரும் அன்னம்.